அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் திருமறையிலே இந்த மனிதனை நான் பலகீனமாக தான் படைத்திருக்கின்றேன் என்று கூறி காமிக்கின்றான். அந்த வகையில் இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள் அனைவருமே அதிகமான தீமையில் ஈடுபடக்கூடியவர்களாக தான் இருந்து வருகின்றார்கள். ஆனால் நான் அதிலிருந்து திருந்த நினைக்கின்றேன், என் கடந்த காலத்தினுடைய பாவமுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று பயப்படக்கூடியவர்களுக்கு திருமறையிலே ஒரு வசனம் வருகிறது. இல்லாமன் தாப வ ஆமன வ ஆமில அமலன் ஷாலிஹன் உலாயிக்க யுதப்பிலுல்லாஹ ஷையாத்திஹிம் ஹசனா வகாலல்லாஹு கஃபூருர் ரஹீம். பாவமன்னிப்பு கோரி இறை நம்பிக்கை கொண்டு நன்மைகளை செய்தவர்களை தவிர அவர்களுடைய தீமைகளை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுகின்றான். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகழ அன்பாளனாகவும் இருக்கின்றான். எவன் ஒருவன் தன் தீமைகளை விட்டு விலகி மனம் திரும்பி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டானோ அவனுடைய பாவங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் நன்மைகளாக மாற்றக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எத்தனையோ பாவங்களை செஞ்சாலும் சரி, நாம் அதிலேயே நீடிக்காமல் அல்லாஹ்விடத்திலே அதிகமான நாம் பாவ மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதை கண்டிப்பாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் மன்னிப்பை விரும்பவனாகவும் இருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும்.